இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய சவுண்ட் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பர்டிகுலர் அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பலவிதமான சத்தங்கள் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். மனிதர்கள் எழுப்பக்கூடிய சத்தம், பேர்ட்ஸ் எழுப்பக்கூடிய சத்தம், அனிமல்ஸு, பெல்ஸு, மிஷினு, வெஹிக்கல்ஸ், டிவி, ரேடியோ, எக்ஸெட்ரா 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 இது மாதிரி நிறைய வகையான சத்தங்களை நம்ம காது கொடுத்து கேட்குறோம் இல்லையா? அந்த சத்தங்கள்லாம் என்ன, அந்த சத்தம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ப்ரொடியூசஸ் அ சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் இன் அவர் இயர்ஸ். அதாவது ஒலி அப்படிங்கிறது ஆற்றலோட ஒரு வடிவம் தான். அது நம்ம காதுகளை கேட்கும் ஒரு உணர்வை வந்து உருவாக்குகிறது. இதுதான் வந்து ஒலி, இதுதான் வந்து சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் நிறைய விதமான எனர்ஜி இருக்குது. மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது. பட் இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் எனர்ஜியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 11.1 அப்படிங்கிறது ஒரு டியூனிங் ஃபோக் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க. 2 ப்ராங் இருக்கு இல்லையா? 2 ப்ராங் அப்படின்னா 2 முனைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 முனைகள் கொண்ட இந்த ஒரு கருவி தான் இது. அதை வந்து அதிர்வுகளை வந்து உண்டாக்க முடியும். அதிர்வுகள் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது. ஸோ பிக்சரை பாருங்க, இதுதான் டியூனிங் ஃபோக். ஓகேவா? இப்போது இந்த டியூனிங் ஃபோக்கை வந்து வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் வருமா? இந்த வைப்ரேஷனை அப்படியே லிசன் பண்ணுங்கள். காத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு விதமான சவுண்டு வந்து கேட்கும். அதை வந்து லிசன் பண்ணிக்கும். இப்போது இது அந்த டியூனிங் ஃபோக்கை மறுபடியும் வைப்ரேட் பண்ண வச்சுட்டு அந்த ப்ராங் இருக்கு இல்லையா, முனை, அதில் ஒரு முனையை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து உங்களால் வந்து சென்ஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுல இல்லையா? இப்போது இன்னொன்று இது பிக்சரில் காமிக்கிறோம்ல, இதே மாதிரி டென்னிஸ் பாலியோ பிளாஸ்டிக் பாலியோ இது மாதிரி வந்து ஒரு த்ரெட்டால் வந்து கெட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இது இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராங், இதால் அந்த பால் வந்து டச் பண்ணுமா. டச் பண்ணும்போது இந்த பாலுமே அப்படியே மோஷனாக இருக்கிறது வந்து இதுவும் வைப்ரேட் ஆகும், ஆட வந்து ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இதோட சவுண்டையும் நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த டியூனிங் ஃபோக்கை வச்சு தான் இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து பண்ண போகிறோம். ஒரு பீக்கரில் வாட்டர் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாட்டர் சர்ஃபேஸை வந்து அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஃபாக்கால் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு முனையை மட்டும் முதல்ல டச் பண்ணணும். அப்போது ஒரு விதமான சத்தம் கேட்கும் உங்களுக்கு, ஜிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ்ஸிங் சவுண்டு மாதிரி கேட்கும். அதை வந்து லிசன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டியூனிங் ஃபோக்கை வந்து மறுபடியும் வைப்ரேட் ஆக வச்சுட்டு நல்லதை பிக்சரில் காமிக்கிற மாதிரி 2 இதுவுமே அப்படியே உள்ளே வந்து டிப் பண்ணிடணும் வாட்டருக்குள்ளே. இப்போ உங்களுக்கு இன்னும் வேறு விதமான சவுண்ட் கேட்கும். ஸோ இப்படி எல்லா சவுண்டையும் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. அந்த டியூனிங் ஃபாக்னால ஒவ்வொரு மெட்டீரியலில் வந்து ஒவ்வொரு மீடியத்தில் வந்து அதை அசைவு கொடுக்கும்போது வைப்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு விதமான சவுண்ட் வந்து கேட்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னது? சத்தங்கள் தான். ஸோ வி ப்ரொடியூஸ் அ சவுண்ட் பை ஸ்ட்ரைக்கிங் த டியூனிங் ஃபோக். இந்த டியூனிங் ஃபோக்கை ஸ்ட்ரைக் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வைப்ரேஷன் மூலயமா சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வைப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ப்ளக்கிங் பண்ணுறது மூலயமா கூட, பறித்தல், ஒரு செடியிலேருந்து ஒரு பூவை பறிக்கிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மெல்லிசான சவுண்டெல்லாம் இப்போ கேட்கும். ஒரு டக் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, ஒரு செடியிலேருந்து பூவை பறிக்கும்போது. ஸோ ஒரு ப்ளக் பண்ணும்போது கூட நமக்கு சத்தம் கேட்கும். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது, கிறுக்கும்போது ஒரு விதமான சத்தம் கேட்கும். ரப்பிங், ஒரு ரப்பரை வச்சு ரப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது ஒரு விதமான சத்தங்கள் கேட்கும். ஷேக்கிங், ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு ஷேக் பண்ணுங்களேன். ஸோ அப்போது ஒரு விதமான சத்தங்கள் கேட்கும். ஸோ சத்தங்கள் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த லெசனில் பர்டிகுலர் நம்ம வைப்ரேஷனால் எழக்கூடிய சத்தங்கள் பற்றி என்னெல்லாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதோட சவுண்ட் வேவ்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? வைப்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரேபிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. அதாவது அந்த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து அங்கும் இங்கும் ரேப்பிடாக ஸ்பீடாக போயிட்டு வரதான் நம்ம வந்து வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மாதிரி தான் ஹியூமன் வாய்ஸ் நம்ம பேசுகிறோம்ல, சாரி கொஞ்சம் கோல்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹியூமன் வாய்ஸ் வந்து பேசுகிறோம் இல்லையா? ஸோ இது சவுண்டு எப்படி வந்து எழுப்புது? இட்ஸ் டியூ டு த வைப்ரேஷன் இந்த வோக்கல் கார்ட். நம்ம வோக்கல் கார்டில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷனால் தான் அந்த நம்மளோட ஹியூமன் வாய்ஸுமே வந்து அதிர்வலைகளுமே வந்து வெளியே வருது. சரியா? அதே மாதிரி தான் பேர்ட்ஸ் தங்களோட விங்ஸை வந்து சிறகடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி சத்தங்கள் நம்ம வந்து கேட்டிருப்போம். சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பீ இருக்கு இல்லையா? அது வந்து அந்த பஸ்ஸிங் சவுண்டு எழுப்பும்ல. ஸோ அதுவும் ஒரு விதமான வைப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அது லைட்டாக நம்ம டக்குன்னு ப்ளக் பண்ணும்போது அது விதமான சவுண்டு வந்து வரும். ஸோ இது
எல்லாமே வெவ்வேறு சவுண்ட். ஆனால் இது எல்லாமே அந்த வைப்ரேஷனால் உண்டாகக்கூடிய ஒரு சவுண்ட் தான். நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். ப்ரொபகேஷன் அப்படின்னா பரப்புறது, ஸோ ஸ்ப்ரெட் ஆகுறது, எப்படி ஒரு சவுண்ட் வந்து பரப்புது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுறதுனால சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த சவுண்ட் வந்து ஊடுருவி போகிறதுக்கு ஒரு மேட்டர், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வேணும். இது பேர் தான் மீடியம். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், இது புக்கில் இல்லை, சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு பேய் வந்து வருது, நம்ம கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் ட்ரை பண்ணுதுன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுமா, ஒரு மீடியமை வந்து செட் பண்ணுமா இல்லையா. அந்த மீடியம் மாதிரியே தான் ஒரு சவுண்ட் வந்து ஊடுருவி போகிறதுக்கு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மேட்டர் வேணும், ஏதோ ஒரு விஷயம் வேணும். ஸோ அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மேட்டர் தான் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீடியம் வந்து சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஷஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் சரியா. இப்போ சவுண்ட் எது வரைக்குமே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் மூவ் த்ரூ மீடியம் ஃப்ரம் பாயிண்ட் ஜென்ரேஷன். எந்த இடத்துல அந்த மீடியத்துலேருந்து எந்த பாயிண்ட்ல வந்து ஜென்ரேட் ஆகுதோ அங்கேருந்து ஆரம்பித்து அந்த லிசனர் காது வரைக்குமே சவுண்ட் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகும். நமக்கு சத்தமே கேட்கலாம், நமக்கு எப்படி சத்தம் வருது அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுதுலேயே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லிசனர் காது வரைக்கும் எட்டுற மாதிரி சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ட்ராவல் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகும்போது அந்த மீடியம் சுற்றி இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகுமா. அந்த பார்ட்டிகல்ஸ் என்னாங்கன்னா அதோட வேவ் ஃபுல்லாலாம் ட்ராவல் ஆகாதான். முதல்ல வைப்ரேட் ஆகும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஈக்குவபிரில்லியம், அந்த நிலையான ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவலிபிரில்லியம் அந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் வந்து ஆகும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகும். தென் அது வந்து ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், சில ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகுமா. அதுக்கப்புறமா அந்த அட்ஜஸ்ட் ஆன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா till the sound reaches the ear. நம்மளோட காதுக்கு வந்து அந்த சத்தம் எட்டுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது இல்லை, அது மீடியம்ல இருக்க பார்ட்டிகல்ஸ்னாலலாம் வந்து கிரியேட் ஆகலை. அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து ஒரு மீடியம் வழியாக அப்படியே த்ரூ அவுட் ஆகி பாஸ் அவுட் ஆகாதுல்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நாம் சவுண்ட் எழுப்பும்போது ஒரு வகையான வேவ் வந்து உண்டாகுமா, ஒரு அலைகள். அந்த வேவ் தான் டிஸ்டர்பன்ஸை வந்து அப்படியே அந்த மீடியமில் வந்து ஃபுல் ட்ராவல் பண்ணி கொண்டு போகுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகுது, அந்த பார்ட்டிகல்ஸை வந்து மூவ் பண்ண வைக்குது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து அப்படியே நிலையாக இருக்கிறது அதோட அசைவுத்தன்மையை வந்து உண்டாக்குது. இப்போ தான் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகுது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா மீடியமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து தானாக முன்னாடியோ பின்னாடியோ ஃபார்வர்ட் ஆகி அப்பெல்லாம் வந்து போகாது. ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்படி ஒரு அலைகளை வந்து உண்டாக்குது இல்லையா. ஸோ அதனால தான் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து முன்னோக்கி வந்து நகருது சரியா. இப்படி தான் சவுண்ட் வந்து பரவுது, இப்படி தான் சவுண்ட் வந்து ப்ரொபகேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் சரியா. இந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். இது வந்து ஒரு பார்ட்டிகல் மூவ்மெண்ட்னால டிபெண்ட் ஆகியிருக்கிறதுனால இது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காமனான ஒரு மீடியம் சவுண்ட் ட்ராவல் பண்ண எது அப்படின்னு பார்த்தா ஏர் தான் இல்லையா. ஏர் மூலியமாக தான் ஒரு சவுண்ட் வந்து மோஸ்ட்லி ட்ராவல் ஆகும். இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படிமா சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ என்ன ஆகும்னா அந்த ஏரில் வந்து ஒரு கம்ப்ரெஷன் வந்து உண்டாகுது. ஸோ அது வந்து முன்னோக்கி போகுது. அதுக்கப்புறம் அதனால ஒரு ஹை ப்ரெஷர் வந்து உண்டாகுது அந்த ஏரியாவில். ஸோ இது பேர் தான் வந்து கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிக்சரில் பார்க்குறீங்களா, பிக்சரில் பார்த்தா சிஆர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. சி அப்படிங்கிறது கம்ப்ரெஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பேக்வேர்ட் ஆகுது இல்லையா, அதனால ஒரு லோ ப்ரெஷர் உண்டாகுது இல்லையா. ஸோ இது பேர் தான் வந்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு, ஃபார்வர்டாக மூவ் ஆச்சுன்னா அது வந்து கம்ப்ரெஷன். ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, பேக்வேர்டாக உண்டாகுது அப்படின்னு பார்த்தா அது வந்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரியா. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏரில் வந்து கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் வந்து கிரியேட் வந்து பண்ணுமா. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ மீடியம் வால் இஸ் ரிலேட்டட் டு ப்ரெஷர் ஓகேவா. அப்புறம் ஹையர் டென்சிட்டி ஆஃப் பார்ட்டிகல் ரிசல்ட் இன் மோர் ப்ரெஷர். ஒரு பார்ட்டிகல்ஸில் வந்து ஹை டென்சிட்டி இருந்துச்சுன்னா மோர் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பார்ட்டிகல் வந்து லோ டென்சிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து லெஸ் ப்ரெஷர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இது வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுது. புக்கில் இல்லை, உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ்க்காக ஓகேவா.
இந்த கம்ப்ரெஷனுக்கும் ரேர்ஃபேக்ஷனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட தூரம். இதை வந்து நம்ம வந்து வேவ் லென்த் தான் வேவ் லென்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சவுண்ட் வேவ் ஆர் லாங்கிடியூடனல் வேவ்ஸ், அதாவது ஒரு நீளமான ஒரு வேவ்ஸ், நீளமான ஒரு அலைகள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியோடைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 11.4 அப்படிங்கிறது. டேக் அ ஸ்லிங்கி. ஸ்லிங்கினா அந்த பிக்சரில் வந்து காமிக்கிறீங்க இல்லையா, அப்படியே நல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு காயில் மாதிரி இருக்கும், நல்லா வளைந்து குடிக்கக்கூடிய ஒரு தன்மை. இதை வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டு பக்கம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்க உங்களுக்காக. சூப்பர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த காயில் வந்து அந்த க்ளோஸாக திக்காக வரும்போது ஒரு உண்டாகுது இல்லையா, ஸோ அதை தான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம வந்து ரேர்ஃபேக்ஷன் சொல்லுவோம். இந்த ஒரு பகுதி தான் ரேர்ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு வேவ்ஸ் வந்து முன்னோக்கி பின்னோக்கி இழுக்கும்போது உண்டாகுது இல்லையா, ஸோ இந்த வேவ்ஸ் வந்து லாங்கிடியூடனல் வேவ்ஸ். ஸோ இந்த வேவ் மட்டும் இல்லாமல் இன்னொரு வேவும் இருக்கு. அது பேர் வந்து டிரான்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரை பாருங்க. ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸில் வந்து வேவ்ஸ் வந்து நம்ம அதில் பார்க்கும்போது லாங்கிடியூடனல் வேவ்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா முன்னோக்கி பின்னோக்கி இருக்கும். இது வந்து அப் அண்ட் டவுன்வர்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த காயிலை வந்து அந்த ஸ்லிங்கி காயிலை வந்து நம்ம வந்து ஷேக் பண்ணும்போது ஒரு வேவ்ஸ் உண்டாகுதா. ஸோ மேலே வர்ற அந்த இது எல்லாமே வந்து கம்ப்ரெஷன்ஸ், கீழே வர்ற அந்த லோ ஏரியா இது எல்லாமே வந்து ரேர்ஃபேக்ஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ ஒரு வீடியோ காமிச்சு ஒரு பிக்சர் காமிச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா. சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது. மொத்தம் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, ரெண்டாவது வந்து ஆம்பிடியூட், மூணாவது வந்து ஸ்பீட். 1.6ல் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த டென்சிட்டி வேரியேஷன்ஸ் வந்து குறிக்கும். செகண்ட் வந்து ப்ரெஷர் வேரியேஷன், தேர்டாக இருக்கிறது வந்து டென்சிட்டி இல்லை ப்ரெஷர், இதோட சவுண்ட் வேவ்ஸ், இதாவது அலைகளை வந்து நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் சொல்லக்கூடிய சி இந்த கம்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டென்சிட்டி மேலே இருக்கக்கூடிய டென்சிட்டி வேரியேஷனில் பாருங்களேன், அதோட டென்சிட்டி வந்து சியில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரௌடடாக டுகெதராக இருக்குது. அதே இது ரேர் ஃப்ராக்ஷனில் வந்து அந்த க்ரௌடட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே இங்கே ஒரு சின்ன சின்ன புள்ளி வச்ச மாதிரி இருக்கா. இது இரண்டாவது அங்கே ப்ரெஷர் வேரியேஷன்ஸில் சி அந்த கம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப திக்காக அப்படியே கண்டினியூஸாக மார்க் ஆகிருக்கா. இதே இதில் வந்து ரேர் ஃபேக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த லைன்ஸோட கேப்ஸ் வந்து தெரியுது. இதே வேவ் லென்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சி அப்படிங்கிற போர்ஷன் வந்து ஃபுல்லாக டாப்புக்கு மேலே வந்திருக்கு. இதே ஆறுன்ற போர்ஷன் வந்து ரேர் ஃபேக்ஷன் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. சரியா? ஸோ பொதுவாகவே இந்த வேவ் லென்த் வந்து யூஸ்வலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த சிம்பிள் வச்சு தான், அந்த ஒய்யை திருப்பி போட்ட மாதிரி இருக்குல்ல, இதுதான். இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட் மாதிரி சொல்லலாம். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா மீட்டர் அப்படிங்கிறது, எம் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிட்யூட், ஸ்பீட். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த நிகழ்வு, அடிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு ட்ரம்மை வந்து நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தா எத்தனை தடவை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு யூனிட் டைமில் வந்து எத்தனை தடவை நம்ம அந்த ட்ரம்ஸை வந்து பீட் பண்ணுறோமோ அதுதான் அந்த ட்ரம் நம்ம வந்து அடிக்கிறதோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். சரியா? சவுண்டு வந்து ஒரு மீடியம் வழியா ஓகே ஊடுருவி வரும்போது தான் அது வந்து ப்ரோபகேட் ஆகுது. அது வந்து சவுண்டு வந்து பரப்புது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி ப்ரோபகேட் ஆகிட்டு இருக்க போது மீடியமோட டென்சிட்டி அலை வந்து எந்த அளவுக்குள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் வேவ் அண்ட் மினிமம் வேவ் இந்த லெவலுக்குள்ளே அது வந்து அப்படியே அலை வந்து அடிச்சுட்டே இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, டாப் டு பாட்டம் அப்படியே டச் ஆகி மேலே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இப்படி ஒரு ஆசிலரேஷன், ஒரு அலைவரிசை கம்ப்ளீட் ஆகணும்னா எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஒன் ஆசிலரேஷனில் எப்படி கம்ப்ளீட் ஆகும்னா சேஞ்ச் இன் டென்சிட்டி ஃப்ரம் மேக்ஸிமம் வேல்யூ டு மினிமம் வேல்யூ. ஓகே, அந்த டென்சிட்டி வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூக்கு வந்து மறுபடியும் மேக்ஸிமம் வேல்யூக்கு போகணுமா. அப்படி போகும்போது தான் கரெக்டாக அந்த பாயிண்டை ரீச் ஆனும்போது தான் இது வந்து ஒன் கம்ப்ளீட் ஆசிலரேஷனாக நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். அது மாதிரியே நம்ம வந்து இந்த நம்பர் ஆஃப் கம்ப்ரெஷன் எவ்வளவு அண்ட் ரேர்ஃபேக்ஷன் எவ்வளவு, அதுவும் அந்த குறிப்பிட்ட இந்த பர் யூனிட் டைமில் அக்ராஸ் ஆகுது இல்லையா, இதை நம்ம கால்குலேட் பண்ணாவே போதும். எவ்வளோ கம்ப்ரெஷன் இதாகிருக்கு, எவ்வளோ ரேர்ஃபேக்ஷன் ஆகிருக்கு, இதை நம்ம கவுண்ட் பண்ணாவே போதும். நம்ம வந்து அந்த சவுண்ட் வேவ் இருக்கு இல்லையா, இதோட ஃப்ரீக்வன்சி நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். யூஸ்வலாகவே இதை டினோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா வி அப்படிங்கிறது. ஸோ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதான் இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா ஹார்ஸ், ஹெச் இசட், இதான் இதோட சிம்பிள்.
அதே மாதிரி அந்த ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே இந்த பாயிண்ட் டச் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பீரியடை தான் நம்ம வந்து டைம் பீரியட், சவுண்ட் வேவோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா டைம். ஸோ சிம்பிள் வந்து டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட் அப்படிங்கிறது, எஸ் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் ரெண்டுமே ரிலேட் ஆகிருக்கு எப்படின்னு பார்த்தா V = 1/T அப்படிங்கிறது. இப்போ நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து ஏதோ ஒரு மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லா இசை வாத்தியங்களும் ஒலிக்கப்படுது. நம்ம சேரில் உட்காந்து நல்லா அழகாக கேட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து வயலினும் வாசிக்கிறாங்க, ஃப்ளூட்டும் வாசிக்கிறாங்க. ரெண்டுமே வெவ்வேறான ஒரு இசை கருவிகள் இல்லையா? ஆனால் நம்மளோட காதுக்கு அது ட்ராவல் பண்ணி வர டைம் ஒரே டைம் தான், நம்ம காதுக்கு எட்டுற தூரம் வரைக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஸ்பீடில் தான் அது வந்து ஏரில் தான், அதாவது சேம் மீடியம், என்ன மீடியமில் ஏர். ஸோ அந்த ஏர் மீடியமில் ரெண்டுமே அந்த இசை வாத்தியங்களோட இசை வந்து நம்ம காதை வந்து சென்றடையுது. ஸோ இதாகும் போது சேம் லென்த்தில் ட்ராவல் ஆகுது, சேம் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது. ஆனால் இந்த ரெண்டோட வாத்தியங்களோட வித்தியாசம் நமக்கு வந்து தெரியுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பேர் தான் பிஞ்ச். அந்த சவுண்டோட பிஞ்சு வந்து மாறுபடுறதுனால நமக்கு ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் நம்மளால் பிரெயினுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பிஞ்சுமே ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க 11.7. ஸோ எப்படி அதோட வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிஞ்ச் ஏற்ற மாதிரி இதெல்லாமே வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் சைஸ், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அதோட ஷேப் மாறும். ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் சைஸை வச்சு அந்த எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு எல்லாமே இந்த ஒரு பிஞ்ச் அப்படிங்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறமா வந்து ஆம்பிளிடியூட் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆம்பிளிடியூடே என்ன அப்படின்னு பார்த்தா அது மேக்னிடியூட் ஆஃப் த மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இந்த மீடியம். எந்த அளவுக்கு அந்த மீடியத்தில் எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதுதான் ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாகவே இதை ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் வந்து ஏ அப்படிங்கிறது. ஒரு சவுண்டு வந்து எப்படி ரொம்ப லவுட்னஸாக இருக்கா, ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கா, இது பேசிக்கலாகவே டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா ஆம்பிளிடியூட் தான். இந்த ஆம்பிளிடியூட் சவுண்ட் வைட்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்குள்ள ஃபோர்ஸ் போடுறோமோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்ஸ் வித் ஆப்ஜெக்ட் மேட் டு வைப்ரேட். ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வைப்ரேட் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிளையோ ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கம்மியாக லைட்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு கம்மியான சத்தம் கேட்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட லெஸ் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வைப்ரேட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அந்த சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய அந்த அலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு டேபிளையோ வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம ரொம்ப ஹார்டாக வந்து ஹிட் பண்ணுறோம், அடிக்கிறோம் அப்படிங்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய சத்தங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அதில் வந்து ரொம்ப ஹையர் எனர்ஜி போடுறோம். எனர்ஜி போடும்போது அதாவது ஃபோர்ஸ் போடுறோம். ஸோ ஹையர் ஒரு ஃபோர்ஸ் போடும்போது அதோட வேவ்ஸ் அதிகமாக வருது. ஸோ அதனால் அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. அதனால் நமக்கு வந்து அந்த சத்தம் வந்து அதிகமாக வந்து கேட்குது. சவுண்டு வந்து லவுடராக இருந்துச்சுன்னா அது ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் ஆகும். அதுவும் ஹை எனர்ஜியில் ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து ட்ராவல் ஆகுமா. ஸோ பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க 11.8 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சாஃப்ட் சவுண்டுக்கு எவ்வளோ வேவ்ஸ் போகுது, அந்த ஃப்ரீக்வன்சி லவுடர் வேவ்ஸ்க்கு எவ்வளோ இதாக போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து புரியும். இப்போது ஒரு சில சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்னா குவாலிட்டி எவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃப்ரீக்வன்சியில் வரும்போது நம்ம அதை எப்படி சொல்லணும்னா டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது சவுண்ட் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் செவரல் ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒலிக்கும் போது அது பேர் வந்து நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூசிக்கிலலாம் தெரியும் டோன், நோட் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்க சவுண்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? ரிச் குவாலிட்டின்னு சொல்லுவோம். கேட்குறதுக்கே இதாக இல்லை, ப்ளசண்ட்டாகவே இல்லை அப்படிங்கும்போது அது பேர் வந்து நாய்ஸ், சத்தம். சரியா? சவுண்டுக்கும் வந்து ஸ்பீடை வந்து டினோட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டிஃபைன் அது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா V = டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த சவுண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. ஓகே, ஸோ ஸ்பீட் = வேவ் லென்த் இன்டூ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இன்டென்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்டென்சி அப்படின்னா என்னென்னா தீவிரம் அப்படின்னு அர்த்தம். அமௌண்ட் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி, இந்த சவுண்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? அந்த சவுண்ட் எனர்ஜி பாசஸ் ஈச் சவுண்டு த்ரூ யூனிட் ஏரியா. இதை வந்து இன்டென்சி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியாவில் அதோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
சவுண்ட் ப்ரொபகேட்னா பரப்புறது. ஓகே, சவுண்ட் ப்ரொபகேட் த்ரூ மீடியம் அட் அ ஃபினைட் ஸ்பீட். அதாவது சவுண்டு வந்து பரப்பும் இல்லையா அந்த மீடியா, அது வந்து ஒரு வரையறைப்பட்ட ஸ்பீடில் தான் இருக்குமா. நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்போல்லாம் வந்து கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு வரையறை, அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல்னஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு வந்து நல்லா மழை பெய்யுது, ஒரு இடி மின்னல் வருது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மின்னலை தான் கண்ணால் அதை ஃப்ளாஷை தான் பார்ப்போம் அந்த சத்தம் கேட்குறதுக்கு முன்னாடி, இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளாஷை விட அந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் இல்லை ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து லேட்டராக தான் வந்து நம்மளுக்கு வந்து காதுகளுக்கு வந்து சென்றடையும். அண்ட் அதோட டெம்பரேச்சர் பொறுத்தும் இது வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து டிக்ரீஸ் ஆகுமா எப்போ அப்படின்னு பார்த்தா, அது எப்போ ஒரு இதுக்குள்ள சாலிட் டு கேஷியஸ் ஸ்டேஜில் வந்து மாறுதோ அப்போ வந்து அதோட சவுண்டோட அந்த ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரியே டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்க இடத்துல சவுண்டோட ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்குமா. இப்போது வந்து டேபிள் 11.1 வந்து பார்த்துக்கோங்க. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சாலிட் லிக்விட் ஸ்டேஜில் அது கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது. சவுண்டு சில சமயம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 11.5 இது பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க. 2 ஐடியல் பைப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பைப்பை வந்து நீங்கள் வந்து பைப்பில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த சார்ட் பேப்பர்லேயே பைப் மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். ஸோ ஒரே லென்த்தில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். பிக்சரில் காமிக்கலாம். இதே மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு வால்க்கு முன்னாடி டேபிள் போட்டு டேபிள் மேலே வந்து வச்சிடலாம். சரியா. ஸோ வச்சுட்டு அந்த ஒரு முனையில் அந்த பைப்போட ஒரு முனையில் என்ன பண்ணணும்னா உங்களோட கிளாக்கை வந்து வச்சிடணும். மறுமுனையில் உங்களோட காதை கொடுத்து கேட்டு பாருங்கள். அந்த கிளாக்கோட அந்த சத்தம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பைப் லைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு கிளியராக கேட்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த செவுத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தான் திரும்பி வருது அது. ஸோ இல்லையா. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் சவுண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வந்து வருது. அதனால தான் இதை வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கோ அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்கோ அப்படின்னா என்னென்னா ஒரு தடவை பேசும்போது மறுபடியும் ரிப்பீட்டடாக நம்ம பேசுகிறதே திருப்பி கேட்குறது தான். ஓகே. ஸோ நம்ம ஒரு ஷவுட் பண்ணுறோம், கிளாப் பண்ணுறோம், அதாவது ஒரு எந்த இடத்துலங்கிறது முக்கியம். ஒரு சூட்டபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது, ஒரு டாலான பில்டிங்கில் இருக்கும்போது, ஒரு மலை பிரதேசத்தில் மவுண்டனில் நிற்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா கத்தணும் அப்படின்னும் போது ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம கத்துனதே நமக்கு வந்து திருப்பி வந்து கேட்குமா. ஸோ இது பேர் தான் எக்கோ, எதிரொலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு சவுன்சேஷன் நம்மளோட பிரெயினை வந்து சென்றடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 0.1 செகண்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கோவோட டைம் ட்ராவல் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், அந்த ஒரிஜினல் சவுண்ட் ஏற்படுத்தினதுக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு வர்றதுக்கும் கிட்டத்தட்ட 0.1 செகண்ட் ஆகுது. அதனால தான் நம்ம பிரெயினுக்கு மூளைக்கு எட்டுறதுக்கு இது எக்கோ தான், எதிரொலி தான் அப்படின்னு எட்டுறதுக்கு 0.1 செகண்ட்ஸ் வந்து ஆகுதான். இப்போ நிறையா எல்லாம் ஊட்டி கொடைக்கானலாம் பார்த்தோம் அப்படின்னா வேணும்னே கத்தவங்க நம்ம நிறையா படத்துல பார்த்துருக்கோம். இப்போ வந்து படத்தில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அங்கெல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்படியே கத்துவாங்கல்ல. ஸோ கத்தும்போது எதிரொலிக்கும். ஸோ ஒரு நம்ம பேசி முடிச்சு ஒரு செகண்ட்க்கு அப்புறமா தான் வந்து அந்த எதிரொலியை நம்ம காதுக்கு விழும். ஸோ அந்த டைம் வந்து எடுத்துக்குது ஒரிஜினல் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ரிசீவ் ஆகிற சவுண்டுக்கும் ஒரு செகண்ட் எடுத்துக்குது. இது நம்ம ஸ்பீடில் வந்து இந்த இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 344 m/s அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு மினிமமான டெம்பரேச்சரில், எடுத்துக்காட்டுக்கு 22 டிகிரி செல்சியஸ் இன் ஏர் அப்படின்ற மாதிரின்னு சொல்லலாம். ஸோ எக்கோ வந்து ஒரு டைம் தான் எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து எதிரொலிக்கும். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தா அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருக்கிற இடத்துல இந்த எக்கோ அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட டைமில் வந்து எக்கோ வந்து நமக்கு வந்து கேட்கும். நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்கோ மாதிரியே ஒன்று இருக்கிறதா. இது வந்து ரிவர்பரேஷன் அப்படிங்கிறது. இதுக்கும் தமிழாக்கம் வந்து எதிரொலி தான். சரியா. ஒரு பெரிய ஹால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பெரிய மவுண்டைன், பெரிய டால் பில்டிங் பார்த்தோம்னா இப்படி இது வந்து ஒரு காலியான ஒரு பெரிய ஹால் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது சத்தத்தை போடும்போது அப்படின்னா ஆகுதுன்னா அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த வாலில் திரும்பி மோதி முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த முடிஞ்சு போயிட்ட பிறகும் அந்த சத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீடிக்கும் இல்லையா. அந்த நீடிக்கிறது பேர் தான் ரிவர்பரேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு காலியான இருக்க வீட்டில் போய் நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்படியே கம்முன்னு இருக்குமா, ஒரு எதிர் ஒலிக்கிற மாதிரியும் இருக்கும். பட் நம்ம பேசி முடிச்ச பிறகு அந்த டோன் அப்படிங்கிறது அந்த இடத்துல சுற்றிட்டே இருக்கும். அப்படியே காலியாக ஒரு பயமாக இருக்கும். நமக்கு ஒரு சில இடங்கள்லாம் போகும்போது வீட்டில் வந்து காலியாக பொருளே இல்லாத இடத்துல இந்த மாதிரி வந்து இருக்கிறத பார்க்க முடியும் நம்மளால.
கேட்க முடியும் நம்மளால். ஸோ இந்த ரிவர்பரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரூஃபில் வால்லெல்லாம் அந்த ஆடிட்டோரியம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப காலியாக இருக்கும், ரொம்ப பெரிய இடம். ஸோ பெரிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் எல்லாம் இல்லாமல் காலியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விதமான எதிரொலி, இந்த ரிவர்பரேஷன் நடக்கும். அதனால தான் அந்த ஆடிட்டோரியத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய அந்த ரூஃபில் வால்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சவுண்ட் அப்சர்வர் மெட்டீரியலை வந்து போடுவாங்களாம். லைக் ஃபைபர் போர்டை வைக்கிறது, ரஃப் பிளாஸ்டர் வந்து போடுறது, அண்ட் சீட் மெட்டீரியல் கூட அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி இந்த சவுண்டை வந்து இந்த எதிரொலிக்காமல் அந்த அப்சர்வ் மெட்டீரியலாக எல்லாத்தையுமே வந்து பார்த்து போடுவாங்களாம். சரி, அடுத்த வாட்டியெல்லாம் அது மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி இது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். நீங்கள் ஏதாவது ஹாலுக்குலாம் போனால் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். நம்ம அப்படியே லெசன் கிளிப்லாம் ராவாக படித்தோமா, இது கொஞ்சம் எனக்கு நல்லாவே ஈஸியாக வந்து புரியும், நல்லாவும் இருக்கும் படிக்கிறது. கேட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ மெகாஃபோனு, ஹார்னு, டம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சவுண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து மற்ற இடத்துலலாம் இது பண்ணாமல் நம்ம எந்த ஒரு ஸ்பாட் வந்து அனுப்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வடிவமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஷேப் வந்து பாருங்களேன், ஒரு டியூப் மாதிரி ஒரு கானிக்கல் ஓப்பனிங் இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா அந்த சவுண்டை வந்து மற்ற இடத்துக்குலாம் போக விடாமல் ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் டுவோர்ட்ஸ் ஆடியன்ஸை நோக்கி வந்து மட்டும் இதாகுமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த குழாய்கள் எல்லாமே பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெத்தஸ்கோப், டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இது ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லிசனிங் த சவுண்ட் ப்ரொடியூஸ் வித் இன் அவர் பாடி, நம்ம பாடிக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சவுண்ட் வந்து லிசன் பண்ணுறதுக்காக தான் ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக ஹார்ட்டு, லங்ஸு, இதில் ஏற்படக்கூடிய பீட்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சு. ஜெனரலாகவே இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலு, சினிமா ஹால்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இந்த பிக்சரில் காமிக்கிறோம் இல்லையா, நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் படத்துக்கு தேட்டருக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கர்வ் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது எல்லா கார்னர்ஸ்க்கு, அந்த ஹாலுக்கு உண்டான கார்னர்ஸ்லையுமே கேட்கணும் அப்படின்றதுக்காக இதே மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக அந்த இது ஃபுல்லாகவே வந்து பரவும். ஸோ அந்த பிக்சரை பாருங்கள், 11.12 அப்படிங்கிறது. ஸோ தெரியுதா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் அப்படிங்கிறது. ஹியூமன் பீயிங்ஸ் அதோட ஒரு ஆடிபிள் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 20 ஹார்ட்ஸ் to 20,000 ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது. 5 வயசுக்கும் கீழ்பட்ட குழந்தைங்க, அனிமல்ஸ், டாக்ஸ் இவங்களால எல்லாமே 25K ஹார்ட்ஸ் வரைக்குமே வந்து லிசன் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் வயசான பெரிய பாட்டிஸ், தாத்தாமார்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட காது கேட்க தன்மை என்ன ஆகுனா வயசாக கொஞ்சம் கம்மியாகுமா. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து அவங்களால அந்த காதோட அந்த சென்சிட்டிவ்னு எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்காத தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 20 ஹார்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம வந்து இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். ஸோ இது அந்த பெண்டுலம் வைப்ரேட் ஆகிற சவுண்டு, அந்த பீ வந்து விங்ஸை வந்து பறக்கும் இல்லையா, இந்த இது எல்லாமே வந்து 20 ஹார்ட்ஸுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய சத்தங்கள் தான். அப்புறம் ரைனோசரஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய அனிமல், மிருகம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மிருகம் கூட இது எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, அது இன்ஃப்ராசவுண்ட் மூலியமாக அந்த ஃப்ரீக்வன்சியை ரொம்ப கம்மியான, அதுவும் 5 ஹார்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து கம்யூனிகேட்டே பண்ணுமா. அதுக்கப்புறம் வேல்ஸ், எலஃபென்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே வந்து இந்த இன்ஃப்ராசவுண்ட் ரேஞ்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். அப்புறம் ஒரு சில அனிமல்ஸ்க்கு எல்லாமே இப்போ எர்த்குவேக் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே சென்ஸ் பண்ணிடும், அதுக்கு முன்னாடியே ஒரு உணர்ந்துடும்ல. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒரு சில அனிமல்ஸ்க்கு எல்லாருமே இந்த லோ ஃப்ரீக்வன்சி, இந்த இன்ஃப்ரா சவுண்டை வந்து அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் அந்த எர்த்குவேக் வரதுக்கு முன்னாடி டாக்ஸுக்கு, கேட்டுக்கு, பேர்ட்ஸுக்கு எல்லாமே அந்த அறிகுறி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அலர்ட் ஆயிரும் அந்த அனிமல்ஸ் எல்லாமே. சரியா? அப்போது 20 ஹார்ட்ஸுக்கு கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம், இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ 20 ஹார்ட்ஸுக்கு மேலே இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா அல்ட்ரா சவுண்ட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த அல்ட்ரா சவுண்டை வந்து ஒரு சில அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு சில இது வந்து கத்துது, என்னன்னா டால்ஃபின்ஸு, பேட்டு, ரேட்டு கூட சில சமயம் விளையாடும் போது இந்த அல்ட்ரா சவுண்டை வந்து யூஸ் பண்ணுமா. அதுக்கப்புறம் இந்த ஹியரிங் எய்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த காது கேட்கறக்கூடிய டிவைஸ் வச்சுருப்பாங்க நிறைய பேர். யாருக்காவது ரொம்ப காது கேட்குற தன்மை கம்மியாக இருந்ததுன்னா டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதோட டெக்னாலஜி மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு எலக்ட்ரானிக் பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ். இந்த ஒரு ஹியரிங் எய்டில் வந்து இந்த சவுண்ட் எல்லாமே மைக்ரோஃபோன் வழியாக வந்து ரிசீவ் ஆயிரும். வெளியே நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம பேசக்கூடிய சத்தங்கள் எல்லாமே மைக்ரோஃபோன்ஸ் வழியாக ரிசீவ் ஆயிரும். இந்த மைக்ரோஃபோன் வந்து என்ன பண்ணுன்னா, கன்வெர்ட் அ சவுண்ட் வேவ் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். இந்த சவுண்டு வேவ் இருக்கு இல்லையா, இந்த ஒலி அலையை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும். இந்த எலக்ட்ரிக் சிக்னல் வந்து ஆம்பிளிஃபைட் பை ஆம்பிளிஃபையர், அந்த ஆம்பிளிஃபையர் போய் கனெக்ட் ஆகும். இந்த ஆம்பிளிஃபை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து
மறுபடியும் ஸ்பீக்கர் டு ஹியரிங் எய்ட், அந்த ஹியரிங் எய்ட்க்கு மறுபடியும் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வந்து கொடுக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து கன்வெர்ட்ஸ் ஆம்பிளிஃபைட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் டு சவுண்ட். மறுபடியும் இந்த ஆம்பிளிஃபைடு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து சவுண்டாக கன்வெர்ட் ஆகி அவங்களோட காதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு கிளியர் ஒரு ஹியரிங்காக என்ன நடக்குதோ அது மட்டும் அவங்களுக்கு வந்து கிளியர் ஹியரிங்காக அவங்க காதுக்குள்ளே போய் சென்றடையுது. ஸோ இப்படி தான் இந்த ஹியரிங் எய்ட் அப்படின்றது டிவைஸ் வந்து மெக்கானிசம் வந்து ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ரா சவுண்ட் அப்படிங்கிறது. அல்ட்ரா சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அல்ட்ரா சவுண்டால் ஒரு லாங் தூரம், ஒரு பெரிய தூரத்துக்கு அதாவது ட்ராவல் பண்ண முடியும். எந்த ஒரு தங்கு தடையின்றி அதால் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா? சரியா? இப்போ ஒரு அப்டக்கல்ஸ் வருதுன்னா அதையும் மீறி அந்த போகக்கூடிய பாத் வந்து அல்ட்ரா சவுண்ட் அப்படி மாதிரி சொல்லலாம். இந்த அல்ட்ரா சவுண்டு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் அண்ட் மெடிக்கல் பர்பஸ்க்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்ட்ரா சவுண்ட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா த க்ளீன் சம் பார்ட்ஸ் லொக்கேட்டட் இன் ஹார்ட் டு ரீச் பிளேசஸ். நம்மளால் போக முடியாத ஒரு கஷ்டம், ஒரு க்ளீன் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த அல்ட்ரா சவுண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பைரல் டியூப், ஹார்ட் ஷேப்டு பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து அல்ட்ரா சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறமா இந்த கிளியரிங் சொல்யூஷன், அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் மூலியமாக கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்தது மூலியமாக அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி உண்டாகுது. ஹை ஃப்ரீக்வன்சி உண்டாகுதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டஸ்ட், கிரீஸ், டர்ட், தூசி, தூள் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ராப் அவுட் ஆகிடுது. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிளீனாக வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா அல்ட்ரா சவுண்டை வந்து அந்த கிராக்காக இருக்கா, அந்த மெட்டல் பிளாக்ஸ்லாம் ஒரு சில கிராக் இருந்தால் நம்மளால் பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பில்டிங்கு, பிரிட்ஜு, மிஷினரிஸ், அப்புறமா சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் கூட இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒருவேளை அந்த கிராக்ஸு, ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் பிளாக்ஸ்லாம் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அல்ட்ரா சோனிக் வேவ்ஸை வந்து அது உள்ளே வந்து புகுத்துவாங்களாம். புகுத்தும் போது அந்த மெட்டல் பிளாக் என்ன பண்ணுமா, டிடெக்டர்ஸ் தான் வந்து அந்த சவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணும். இந்த பக்கம் இருக்கும், இந்த பிக்சரில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் இருக்கும். நம்ம அந்த வேவ்ஸை வந்து அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வந்து உள்ளே பாஸ் ஆகுது. ஆனால் இடையில அந்த மெட்டல் பிளாக்ஸ் இடையில ஏதாவது ஃப்ளாஸ், டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருமா, அந்த டிடெக்டர்ஸ் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ அது மூலியமாக இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் அந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு சில ஆர்டினரி சவுண்ட் ஆஃப் லார்ஜர் வேவ்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு சில இந்த பெண்ட்லலாம் அந்த கார்னர்ஸ்லாம் போய் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா. ஸோ அதனால நம்மள வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த அல்ட்ரா சவுண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா டு ரிஃப்ளெக்ட் த வேரியஸ் பார்ட் ஆஃப் ஹார்ட். ஓகே, நம்ம ஹார்ட்டில் வந்து வேரியஸ் பார்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி அது ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருமா. ஸோ இந்த ஒரு யூனிக் ப்ராசஸ் பேர் தான் எக்கோ கார்டியோகிராஃபி அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த அல்ட்ரா சவுண்டு ஸ்கேனரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்க அந்த ஸ்கேனரில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்க அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு இமேஜை வந்து செட்டப் பண்ணுது. நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து இமேஜஸ் எல்லாமே வந்து இது பண்ணுது. ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து என்ன கிட்னியில் என்ன ப்ராப்ளம் இருக்கா, கேல் பிளாடர், லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து யூட்ரஸில் மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு அந்த இடத்துல ஏதாவது ஸ்டோன் இருக்கா, கேல் பிளாடரில் ஏதாட்ட வந்து அப்நார்மல் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிருவாங்களே இந்த வேவ்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். தென் தே யூஸ் டு இமேஜ் த ஆர்கன். ஒரு எலக்ட்ரிசிட்டினா இதாகி அதுக்கப்புறமா ஒரு ஆர்கனோட இமேஜ் வந்து நம்மளோட டிஸ்பிளேல வந்து மானிட்டர் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்து என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக் பேர் தான் அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படிங்கிறது. இந்த அல்ட்ரா சோனோகிராஃபியை வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் கூட வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பாப்பாவோட வளர்ச்சி நல்லா க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லைனா அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது கூட இந்த அல்ட்ரா சோனோகிராஃபி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அல்ட்ரா சவுண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிட்னியில் சப்போஸ் ஏதாவது ஸ்டோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக நம்ம இந்த கிட்னி இருக்க ஸ்டோன் இருக்கிற இடத்துல வந்து அது வந்து அந்த வேவ்ஸை வந்து உள்ளே வந்து பாஸ் த்ரூ பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு சில சமயம் என்ன ஆகுனா ஒரு சில டயமீட்டர் வச்சுருப்பாங்க. இந்த எம்எம்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்மளால் வந்து பிரேக் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே
ஒரு சிறிய சின்ன துகள்களாக வந்து பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பிரேக் பண்ணது என்ன ஆகுன்னா, அது வந்து யூரின்லேயே வந்து சில சமயம் பாஸ் ஆயிரும். இல்லை இது இத்தனை எம்எம்க்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது தான் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய கல்லை ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கட்டத்துக்குலாம் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன லெவலில் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய அதுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து டப்புன்னு பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.